தேங்க்யூ. குட் மார்னிங் டீம். என்னுடைய பேர் பாஸ்கரன், சில்வர் டைரக்டர் ஆஃப் வெஸ்டீஜ். ஸோ எனக்கு இந்த அற்புதமான இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கொடுத்தவங்க டைமண்ட் டைரக்டர் சங்கீதா மேம், அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய லைஃப் லைன்ஸ், ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து அச்சீவ் பண்ணி இருக்கேன் அப்படின்னா அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் இந்த இடத்துல வரல. ஏன்னா அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் அவங்களுடைய பங்களிப்பு வந்து என் கூட வந்து ட்ராவல் பண்ணிக்கிறாங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே. ஏன்னா அவங்களுக்குமே நான் இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெஸ்டீஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்போ எனக்கு இந்த எல்டிபி வந்து சரவணன் சாரோட எல்டிபி வந்து சங்கீதா மேம் கொடுத்தாங்க. ஸோ நான் இந்த எல்டிபி பார்த்த உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் மேலே ஒரு ஆர்வம் வந்துருச்சு. என்னென்னா ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரீ, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஸோ ப்ராடக்ட் பேஸ்டு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது வந்து ஓகே அப்படின்னு தோணுச்சு. நான் உடனே ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஜாயின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் எண்டில் இந்த வருஷம் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி 26ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். நான் அந்த அன்னைக்கு ஐடி நானே போட்டுக்கிட்டேன். ஐடி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து ஆக்டிவேட் பண்ண முன்னாடி நான் 27 வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். 100 PV பர்ச்சேஸ் வந்து நான் வந்து அடுத்த நாளே பண்ணிட்டேன். நான் எதனால பண்ணேன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் 100 PV பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜூம் ஆப் டவுன்லோட் பண்ண சொன்னாங்க. அதனால அது கூட என்னோட இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணணுங்கிறது ஒவ்வொரு விஷயமா வந்து சங்கீதா மேம் சொன்னாங்க. அவங்க சொன்னது நான் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன். எடுத்து அந்த பிஸ்னஸை வந்து நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு காட் கிரேஸ் அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டீஜ் அந்த இது வந்து எடுத்திருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஸோ பிஸ்னஸ் மீட்டிங் பிடிச்சிருந்தது, பிஸ்னஸ் பிடிச்சிருந்தது. நான் ஃப்ரீ டைமில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் வந்து என்னை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பற்றி சொல்லிக்கிறேன். நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். நான் என்னுடைய ஊர் வந்து திருப்பூருங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 25 வருஷம் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஸ்கூலிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலூர் ஸ்கூல், பொங்கலூர் தெரியும் நினைக்கிறேன், பொங்கலூரில் பண்ணினேன். அதுக்கு பின்னாடி வந்து காலேஜ் வந்து ஈரோட்டில் யூஜி அண்ட் பிஜி ரெண்டுமே வந்து நான் பண்ணேன். மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன் நான். அப்புறம் முடிச்ச பின்னாடி பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருந்தப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் வந்து டெக்ஸ்டைல் சர்க்கிள் இருந்தாங்க. அப்போது எனக்கு பிஸ்னஸ் மேலே ஒரு ஆர்வம் வந்திருந்தது. ஏன்னா எதனால ஆர்வம் வந்தது அப்படின்னா, வேலைக்கு போகிறவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா பணக்காரராகல. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க தான் எல்லாம் நல்லா சம்பாதிச்சு பணக்காரராக இருக்காங்க. அதனால் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் என்ற மனசில் வந்துடுச்சு. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட 4 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் வந்து ஈரோட்டில் வந்து கனி மார்க்கெட்டுக்குள்ளே நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு 4 வருஷம் பண்ணேன். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளத்தினால அந்த பிஸ்னஸ்லேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கு பின்னாடி வந்து நான் திருப்பூர் வந்துட்டு என்னுடைய நாலேஜ் என்னோட இது படுத்துட்டு நான் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆன பின்னாடி பார்த்திங்கன்னா என்னுடைய மிஸ்ஸஸோட சேர்ந்து நான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி ஜெராக்ஸு, எஸ்டிடி பூத்து இது மாதிரிலாம் வச்சுட்டு நடத்திட்டு இருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது பிஸ்னஸ்ஸு. ஸோ இது மாதிரி தான் என்னுடைய லைஃப் போயிட்டு இருந்தது. நான் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிஸ்னஸுக்குள்ளே வந்து பெரிய அளவு டெவலப் ஆகிட்டேனா அப்படின்னு சொன்னேன்னா இல்லை. என்னுடைய லைஃப்பை வந்து நான் லீட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய அளவுக்கு பிஸ்னஸில் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது. எங்கள் அப்பாவும் படிக்கலை. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்குள்ளே எல்லாம் வந்துட்டு நான் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ எனக்கு பணம் தேவைன்னா என்ன பண்ணுவேன்னா, வெளியிலேருந்து வாங்கிக்குவேன். அவங்களுக்கு ஒரு சன்மானம் கொடுப்பேன். சன்மானம்னா தெரியும் இல்லைங்களா, வட்டி கொடுத்துக்குவேன். அந்த வட்டியை கொடுத்துட்டு நான் வந்து இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய கடன் வந்து பிரச்சனை ஒரு டைமில் வந்து ஆனவுடனே எங்கள் அப்பா வந்து தோட்டத்தை விற்று என்னுடைய கடன் அடைச்சார். ஸோ அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்பவுமே சொல்லுவார், என்னடா நல்லா படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போவேன்னு உன்னை சேர்த்து விட்டோம்னா திரும்ப வந்து நீயும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவருடைய கடைசி காலம் வரைக்குமே அதை சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அது மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் இருக்குங்க. ஏன்னா வந்து வெளியில் இருக்கிற வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருந்தால் தான் நம்ம செஞ்சால் தான் பிஸ்னஸ்ஸு, இல்லைன்னா வந்து பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது மாதிரி தான் நான் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் என்னுடைய ஹெல்த் இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டேன். இந்த பிஸ்னஸ் விட்டுட்டேன். என் மிஸ்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு ஜாப்புக்கு போக ஆரம்பித்தாங்க. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டில் இருந்தேன். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா என் மிஸ்ஸஸ் போயிட்டு இருக்கிற இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை கிடச்சிது. அந்த வேலைக்கு நான் போயிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த பிஸ்னஸ் கிடைச்ச உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தோணுச்சு அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்துட்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதை ஏன் நான் வந்து மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி என்னுடைய பையனுக்குமே இந்த ஐடி போட்டு கொடுத்தேன். நான் போன தடவை ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரான்ச் வித் டிபிபியோட அச்சீவ் பண்ணியிருந்தேன்.
அப்போவுமே வந்து நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு இந்த பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி வந்தது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 2 மாதம் எடுத்துட்டு நான் இப்போ வந்து சில்வர் முடிச்சு டிபிபியோட முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு 2 மாதம் டைம் எடுத்துட்டேன். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டீம் வளர்த்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. என்னுடைய டீமில் நிறைய சங்கீதா மேம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே நிறைய அப்ளைன்ஸ் நிறைய டீம் சப்போர்ட்டும் கொடுத்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மீட்டிங் நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜாயின் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் நான் எந்த மீட்டிங்குமே வந்து நான் மிஸ் பண்ணதில்லை. எல்லா மீட்டிங்குமே அட்டன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 1 o'clock ஃபீட்பேக் ட்ரைனிங் ஆகட்டும், அதே மாதிரி கலர்ஃபுல் மீட்டிங் நிறைய எடுத்திருக்காங்க. ஜெயபிரியா மேம் கொடுத்த அந்த மீட்டிங் எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மார்னிங்கில் நவீன் பிரதர் வந்து இப்போ வந்து 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ஷிஃப்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒன்று எடுத்துருக்காரு. அது மூலமாகவும் நிறைய நாலேஜ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி வந்து ரெக்ரூட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எல்டிபியோட கிடைச்சது மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கொடுக்கறதும் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. எனக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ஈஸியாக எடுத்துகிட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஸோ லாஸ்ட் மந்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரீடைன்மெண்ட் ஆகாதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்த்துக்கு மேலே இப்போ ஒரு டீம் ஒன்று ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து லிஃப்ட் ஆயிட்டாங்க. இருந்தாலுமே வந்து நான் மனம் தளரவே இல்லை. நான் வந்து ஐடி கொண்டு வந்துகிட்டே இருந்தேன். என்னுடைய மீட்டிங் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்திட்டே இருந்தேன். என்னுடைய டீம் வந்து நல்லா குரோத் ஆகிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து என் கண் முன்னாடி தெரியுது. ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் ஆகாமல் போயிட்டே இருந்தது. அப்போ நான் வந்து என்னுடைய அப்ளைன்ஸ் கிட்ட கேட்டேன். நான் அப்போ தான் வந்து சொன்னாங்க, பிரதர் வந்து நீங்க ரீடைன் பண்றீங்கன்னா ஏதோ ஒரு தப்பு நடக்குது, நீங்க அது என்னன்னு பாருங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது. நியூவா ஜாயின் பண்றவங்க ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் அட்டன் பண்ண வச்சு அவங்கள வந்து பர்ச்சேஸ் பண்ண வச்சா மட்டும்தான் ரீடைன்மெண்ட் கரெக்டா பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் லாஸ்ட் மந்த் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து அழகா எடுத்து ரொம்ப அற்புதமா வந்து கொண்டு போயிட்டேன். எனக்கு வந்து செகண்ட் லெக், தேர்ட் லெக், ஃபோர்த் லெக் மூலமா நான் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 20தே வந்து என்னுடைய சில்வர் லெவல் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. பிவிஎஸ் வந்துட்டு இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்துட்டு இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஐடியாஸ் கொண்டு வந்தது நேற்றுக்கு ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பொண்ணு நேற்றுக்கு ஈவினிங் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 மந்த்தாக 10 பேர் பண்ணாங்க, 15 பேர் பண்ணாங்க, 20 பேர் பண்ணாங்க, 25 பேர் பண்ணாங்க. இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா 32 பேர் கன்சிஸ்டன்சி பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணதுல இருந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய 100 பிவி வந்து கண்டிப்பா கொடுத்துருக்கேன். லாஸ்ட் வந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு செல் பிவி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் 400 பிளஸ் பண்ணியிருந்தேன். எப்படி பண்றேன் அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு நியூட்ரிஷன் ஃபுட் வந்து நான் நிறைய எடுத்துட்டு இருக்கேன். செல்ஃப் ஹெச்எஸ்ல வந்து நிறைய ப்ராடக்ட் நானுமே செல்ஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஹெல்த்துக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தது. அது மாதிரி சுகரு, ப்ரெஷரு இது மாதிரி எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி வந்து வெயிட் லாஸுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் நான் சொல்லி அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃப் ஆர்டர் எடுத்து நான் அது மூலமாக பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஏஜ் இன்னைக்கு வந்து 58ங்க. ஸோ 58 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இப்படி ஆக்டிவாக ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தினாலையுமே முடியும். ஏன்னா மேலே இருக்கிற அப்ளைன்ஸ்னுடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எல்லாமே பண்ணால் இந்த வந்து பண்ண முடியும். இந்த இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னுடைய பையனை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்குள்ள கொண்டு வந்தேன்னு சொன்னேன். இந்த மாதம் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் டைரக்டர் முடிச்சிருக்காப்புல. ஸோ எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சவங்க, நமக்கு பிடிச்சவங்க எல்லாருமே வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுனா எவ்வளவு வந்து கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது வந்து என்னுடைய பையன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவருமே இந்த பிஸ்னஸை வந்து ஐடியில் இருந்தாலுமே வந்து இந்த பிஸ்னஸ் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக பண்ணி இந்த மாதம் வந்து என்னோட சேர்ந்து இந்த லெவல் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்ஸுடைய சப்போர்ட்டும் டீம் வந்து மீட்டிங்ஸினுடைய சப்போர்ட்டு எல்டிபி எல்லாம் பண்ணி மீட்டிங் சப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டோம்னா யார் வேணாலும் இது வந்து ஜெயிக்க முடியும். ஸோ என்னால் ஜெயிக்க முடியும்னு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனாலையும் முடியும். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த சரவணன் பிரதர் சாருக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. விஷுபிள். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் அவரோட ஃபீட்பேக்கு. பாருங்க, சார் வந்து சில்வர் டைரக்டர் அச்சீவ் பண்ணி அவருக்கு கீழே அவரோட சன் வந்து பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு பாருங்க.